அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சினம் என்னும் பாம்பு இறந்தால் தாண்டவக்கோனே யாவும் சித்தி என்றே நினையடா தாண்டவக்கோனே என்று இடைக்காட்டு சொல்லுகின்றார். சினம் என்னும் பாம்பு இறந்தால் யாவும் சித்திக்கும் கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளடா என்று இடைக்காட்டு சொல்லுகின்றார். அவர் கூட சொல்ல கடுவெளிசு சொல்லுகின்றார், கோபம் தொடுத்திடலாமோ, கோபம் படக்கூடாது, கோபத்தை எய்யாதே என்று கடுவெளிசு சொல்லுகின்றார். இன்னொரு சொல்றார், பொல்லா சண்டாள கோபத்தை சாதித்து கொள்ளு என்று கடுவெளிசு சொல்கின்றார். வேத விதிப்படி நில்லு என்கின்ற அந்த குரலிலே, அந்த பாட்டிலே, பொல்லா சண்டாள கோபத்தை சாதித்து கொள்ளு. இந்த கோபம் பொல்லாத கோபம், அது சண்டாள கோபம், அதை சாதித்து கொள்ளு என்றால் போகாது, சாதகம் செய்து பயிற்சி செய்து முயற்சி செய்து கோபத்தை தள்ளி எட்ட வைத்தால் இறை அனுபூதி உனக்கு கிடைக்கும் என்று சித்தர்கள் சொல்லுகின்றார்கள். வள்ளுவரும் சித்தர் தானே. ஆகவேதான் திருவள்ளுவர் இதைத்தான் இந்த குறளை மிக அருமையாக சொல்லுகின்றார். வாருங்கள் அந்த குறள் என்ன என்று பார்க்கலாம். உள்ளியது எல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின் என்று இந்த வெகுளாமை அதிகாரத்தின் 309வது குறளை சொல்கின்றார். உள்ளியது எல்லாம் உடன் எய்தும். உள்ளியது என்றால் மனதால் நினைத்தது. மனதால் நினைத்தது எல்லாம் உடன் எய்தும், அதாவது நினைத்த உடனே கிடைக்குமா. யாருக்கு? உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். மனசார கோபங்கிறது கொஞ்சம் கூட யாருக்கு இல்லையோ அவனுக்கு அவன் நினைத்ததெல்லாம் உடனடியாக கிடைத்து விடுமா. அவன் நினைச்சதெல்லாம் உடனே கிடைக்குமா என்று சொல்லுகின்றார். இப்போ அதாவது வெளிப்படுத்தின கோபம் அல்ல, உள்ளத்தில் கூட ஒரு சிறு துரும்பு கூட கோபம் வராமல் சாந்தமாக எவன் இருக்கின்றானோ அவனுடைய அந்த உள்ளத்தினுடைய சக்தியின் காரணமாக அவன் நினைத்ததெல்லாம் அவனுக்கு கிடைக்கும் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். இது எளிதில் நடக்கக்கூடிய விஷயமா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. யாருக்கு சிறிதளவும் கோபம் என்று இல்லையோ அவனால் நினைத்ததை பெற முடியும். சங்கல்ப சித்தி என்று சொல்வார்கள். 2300 ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் சொன்னதைத்தான் இன்றைய நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்பாகிய மனோதத்துவத்திலே இந்த ஈர்ப்பு விதியை சொல்லுகின்றார். லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுகின்றார். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது என்ன? ஈர்ப்பு விதி. நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அது உங்களை நாடி வரும், நினைக்க நாடி வரும் சொல்லுகின்றார்கள் அல்லவா. அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிற விதி என்ன சொன்னால், நீங்கள் நினைத்தது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் 2 விஷயங்கள் விட வேண்டும். ஒரு விஷயம் என்னென்னா, பொறாமை என்பது அறவே இருக்கக்கூடாது, கோபம் என்பது அறவே இருக்கக்கூடாது. இது 2 எட்டி வச்சா தான் நினைத்தது உங்களால் ஈர்க்க முடியும். உங்களுக்கு என்ன வேணும், நல்ல உறவு வேண்டுமா, நல்ல வசதி வேண்டுமா, பணம் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, மக்கள் வேண்டுமா, ஆரோக்கியம் வேண்டுமா, அதையெல்லாம் நீங்கள் நினைத்த மாத்திரத்திலே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் ஈர்க்க முடியும், உள்ளத்தால் ஈர்க்க முடியும். உள்ளம் காந்தமாக மாறும். எப்போ காந்தமாக மாறும் என்று சொன்னால், நீங்கள் எது வேண்டுமோ அதை துல்லியமாக மனத்திலே கருத்துருவாகம் கொண்டு வந்து மனக்காட்சியாக பார்ப்பது மட்டுமல்ல, அதன் கூடவே எள்ளளவும் உள்ளத்திலே பொறாமை என்பதோ கோபம் என்பதோ சிறிதும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது நினைத்தது உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் என்று இன்றைய 20ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட ஈர்ப்பு விதியைத்தான் 2300 ஆண்டுகளுக்கு முன்னாலே தெய்வப்புலத்தில் அழகாக சொல்லுகின்றார். உள்ளியது எல்லாம் உடன் எய்தும். நீ நினைச்சதெல்லாம் உடனே உனக்கு கிடைக்கும். உள்ளத்தால் உள்ளான், மனசால நினைக்கிறவன் வெகுளி எனின், கொஞ்சம் கூட கோபம் யாருக்கு இல்லையோ அவனால் கிடைக்கும் சொல்லுகின்றார். எனவே நினைத்ததை பெற்று சிறப்புடன் வாழ்வதற்கு இந்த உள்ளத்திலே அவ்வப்போது தலை தூக்குகின்ற கோபம் என்பதை மட்டுப்படுத்தி தட்டி குறைத்து கோபப்படாமல் சாந்தமாக வாழ்கின்ற வாழ்க்கைக்கு பயிற்சி செய்து முயற்சி செய்து முன்னேறுவோம். நம்மை உயர்த்துவோம், குடும்பத்தை உயர்த்துவோம், நாட்டை உயர்த்துவோம். தெய்வப்புலவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.